ஹலோ மக்களே, ஹாய். சுபன் வ்ளாக்ஸ்க்கும் எல்லாத்தையும் மறுபடியும் வரவேற்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சேலமுக்கு ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்காக போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பிளான் பண்ணி தான் கிளம்பணும், ஆனாலும் டிலே ஆயிடுச்சு. ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 6:20க்கு, நான் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா 6:15க்கு தான். கடைசியில் ஒரு வழியாக ட்ரெயினை தேடி கண்டுபிடிச்சி, ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான், சென்னை போகிற வண்டி. ஸோ நாங்கள் அதில் சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக. அதுக்கப்புறம் ட்ரெயினை வந்து ஷார்ப்பாக 6:24க்கு எடுத்தாங்க. இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் நெக்ஸ்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து நம்ம சேலம் ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈரோடு கிராஸ் பண்ணி போகணும். ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ரிவர் தான் அதோட ஐகான். ஸோ அதை கிராஸ் பண்ணி போகும்போது எடுத்த வியூ தான் அது. ஸோ என்னதான் ட்ரெயின் கொஞ்சம் டிலேவாக இருந்தாலும் ட்ரெயினோட டாப் ஸ்பீட் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 110 km/h ஸ்பீட் வரைக்கும் போச்சு மக்களே. ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இன்டர்சிட்டி, ஏன்னா நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு தெரியாது. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். எப்படா வருவோங்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து நம்ம சேலமில் சாப்பிட்றதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து சேலமில் இறங்கியாச்சு. நம்ம பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெடியாகி வந்திருக்காங்க பாருங்கள். கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தர் அப்படியே செம்மையாக டிஷர்ட் போட்டு ட்ரௌசர் போட்டு வந்திருக்காப்புல. அடுத்து இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா டிப்டாப்பாக ரெடி ஆனார், ஆனால் ட்ரெயின் மட்டும் மாறி ஏறிட்டார். அடுத்து இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு. ஸோ அப்படியே கிளம்பி பாய்ஸ் எல்லாத்தையும் கேபில் அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ பிடிச்சிட்டோம். ஸோ இங்கே கார்த்திகேயன் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேப்பிடோ டிரைவராக வந்திருந்தார். ஸோ அப்படியே சேலம் அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அதோட பார்த்து முடிச்சுட்டு நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போயாச்சு. இவர் தான் கல்யாண மாப்பிள்ளை. ஸோ கடைசியாக ஒரு தடவை அவரை வச்சு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. ரோஸ் யார் கொடுத்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு, ஸோ கல்யாணத்தில் வந்து விருந்தில் எந்த ஒரு குறையும் இருந்துடக்கூடாதுன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து மாப்பிள்ளையை அவங்க ரெடி பண்ண போயிட்டாங்க. மாப்பிள்ளையை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். மாப்பிள்ளையை பூவால் போத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க, மாப்பிள்ளைக்கு கண்ணே தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்க பள்ளிவாசல் போய் மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு ஃபஸ்ட் டைம் நான் நேரில் ஃபுல்லாக பார்க்குறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையை மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை அந்த நோட்டையே வெறிக்க பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் நேராக மண்டபத்துக்கு மறுபடியும் போய் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய முறையெல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்த வேலை என்ன, பிரியாணி சாப்பிட்றது. ஸோ அதை சரியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஏதோ விருமாண்டி படத்தில் போஸ்ட் கொடுக்குற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து. அங்கே முடித்த ஃபோட்டோவை அப்படியே வந்து இங்கே கண்டினியூ பண்ணுவோம். பார்த்திங்கன்னா பிரியாணி. இதில் என்ன சங்கடமாகி போச்சுன்னா, ஏதோ ஒரு குரூப்பில் ஒருத்தர் மாதிரி போய் எல்லோரும் ஒரு இடத்துல தான் உட்காந்து சாப்பிட முடிஞ்சுது. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ சொந்தங்கள், அவ்வளோ கூட்டம். நம்மளும் கடைசியில் கையில் பக்கெட் எடுத்துகிட்டு சர்வ் பண்ண கிளம்பிட்டோம். பாவம் அவ்வளோ கூட்டம் இருந்தங்காட்டி எல்லாருமே சமாளிக்க முடியாமல் நம்ம பாய்ஸ்க்கு நம்மளே சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. இது சர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஒரு செட்டில் டவுன் ஆகலாம் அப்படின்னு செட்டில் டவுன் ஆன இடத்துல நம்ம பாய்ஸ் பண்ண கூத்து என்னன்னு நீங்களே பாருங்கள் மக்களே. ஒருத்தன் என்னடானா ஃபோன் எடுத்து வச்சு தூங்கிட்டு இருக்கான், தூக்கம் வந்துருச்சு அவனுக்கு. அடுத்து நம்ம மொத்தமாக பசங்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து உட்காந்து அதில் நடுவில் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறவர் தான் இன்னொரு மாப்பிள்ளை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கேமராமேன் வந்து நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். இந்த அடிச்சுக்கிட்டு இருக்கார் பார்த்திங்களா, இவர் தான் அடுத்த மாப்பிள்ளை. ஸோ சரியான வெயில் வெளியில். ஸோ இப்போ கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து ஜாலியாக நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் படுத்துக்கிட்டே. கூட வந்து நம்ம சுவாமி, விஸ்வா ப்ரோ எல்லாம் உட்காந்துருந்தாங்க. எல்லாருக்கூடையும் பேசிட்டு ஒரு வழியாக அப்படியே கிளம்பி சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு மக்களே. ஸோ இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.